அந்த கடிதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு பெயின் இருக்குது. அவர் வந்து சொல்லக்கூடிய கேட்டால் நான் அந்த திருமண வாழ்க்கை வந்து விலகிறேன்னு சொல்கிறார். விலகிறேன்னாலே என்னன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு நான் வழி விட்டுறேன்றது தான் போதும். நீங்கள் விரும்புகிறீங்க, நான் விலகிக்கிறேன். நம்ம ஆர்த்தியே வந்து இல்லை எனக்கு வந்து அவருக்கு வேறு ஒருத்தரோட தொடர்பு இருக்குது, அல்லது வந்து இவங்களுக்கு வேறு ஏதாவது யாரிடமா தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான பேச்சுக்கள் இது வரைக்கும் வரவே இல்லை. நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களில் தனுஷ், ஐஸ்வர்யா இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட கதை வந்து நாரிச்சு, உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இணையத்துலேயும் நாரிச்சு, தனிப்பட்ட முறையில் அவரும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்கவே இல்லை. அஜித் பார்க்காத தோல்வி கிடையாது, விஜய் படாத அவமானம் கிடையாது. ஸோ கரியரில் இவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் சரிங்களா. அவர் ஆரம்ப கால படத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. நீங்கள் தனுஷை சொல்லுங்கள், இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள், குற்றச்சாட்டு. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ப்ரைவேட் லைஃப் தனியாக இருந்ததுன்னா நடிகர்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் இது தனியாக வச்சுட்டு சினிமாவோட கரியர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும். அதுக்கு தனியாக பிஆர்ஓ இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்கிறாங்க, இயக்குனர் இருக்கிறார், தயாரிப்பாளர் இருக்கிறார், அது தனியாக போயிடும். இதில் இவங்க வந்து குடும்பம் வந்து மிங்கிள் ஆகும்போது தான் இந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் அடுக்கப்படுது. பிள்ளைகளை பற்றி நினைக்கிறதே கிடையாது. கேட்டால் தாத்தா வளர்த்துறோன்றான் தனுஷ். எப்படி தாத்தா வளர்ப்பான்? அவருக்கே இன்னொரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேணும். அவரை கொண்டு போய் வந்து பாத்ரூமில் விடுறதுக்கும் வந்து டாய்லெட்டில் விடுறதுக்கும் ஹாலில் விடுறதுக்கும் அவர் எப்படி வளர்க்க முடியும் பிள்ளைகளை? ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சிறப்பு நேர்காணல பத்திரிகையாளர் ஷேக்வேரா ஜெய்சங்கர் இணைஞ்சிருக்காரு. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் ஜெயம் ரவி இன்னைக்கு அவரும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் பிரிய போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியும் ஜெயம் ரவியும் அவங்க மனைவியும் பிரிய போறாங்க, டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். அப்பவும் வந்து ஆனால் அவங்க 2 பேர் தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல. அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஜெயம் ரவி அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி இல்லை, அவருடைய அறிக்கையை முழுமையாக படித்தோம்னா அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த முழுமையாக நான் ஒரு முறைக்கு 5 முறை படித்தேன். இப்போ உங்கள் முன்னாடியும் கூட ஒரு முறை படித்தேன். ஒரு பெயின் இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த கடிதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு பெயின் இருக்குது. அவர் வந்து சொல்லக்கூடிய கேட்டால் நான் அந்த திருமண வாழ்க்கை வந்து விலகிறேன்னு சொல்கிறார். விலகிறேன்னாலே என்னன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு நான் வழி விட்டுறேன்றது தான் போடும். நீங்கள் விரும்புகிறீங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்றது தான். ஒரு ஆட்டத்தில் பங்கேற்கும்போது, ஒரு விளையாட்டுலையோ இல்லை ஏதோ ஒரு துறையில் நம்ம பங்கேற்கும்போது அதில் சம்மந்தப்பட்டவங்க ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா சரிப்பா நான் விலகிக்கிறேன் அப்படின்றது தான் இருக்குது. அங்கே பிரியறன்றதை விட ஒரு விலகிறன்ற வார்த்தையை அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அதில் இருக்கிற வரிகள் வந்து என்னை சார்ந்தவர்கள் நன்மைக்காக, எனக்கு நெருக்கமானவர்கள் தனி உரிமைக்காக இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாருமா. அப்படிங்கும்போது நான் பார்க்குறேன் வந்து இயல்பாகவே வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஒரு ரஃபியன், ஒரு என்ன சொன்னால் ரஃப்பான கேரக்டர் கிடையாது. ரொம்ப இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரல் மட்டுமே கிடையாது சாஃப்ட்டு, அவருடைய இயல்பே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட். எப்படி வந்து நமக்கு ஒரு மைக் மோகன் இருந்தாரோ அந்த மாதிரி தான் இவர். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் என்ன தான் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு வந்து ஜெயம் ரவியை வந்து அவர் என்ன தான் ஆக்ஷன் பண்ணாலும் அவருடைய குரல் இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா அந்த சன் ஆஃப் மகாலட்சுமியிலேருந்து அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களும் நான் சொல்கிறேன். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கூட நம்ம அவரால் எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு பெஸ்ட் ஆக்டர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நடித்த படங்கள்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்து படங்கள், சில படங்கள் தோல்வி அடைஞ்சது உண்மை. கமர்ஷியலாக அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான். அப்படி இருக்கும்போது இதில் வந்து நான் பார்க்குறேன், இது வந்து ஆர்த்தியோட அவருடைய திருமண வாழ்க்கை, ப்ரைவேட் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் இன்னொரு பக்கம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியாருடைய தலையீடு, இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இந்த ப்ரொஃபஷனல் அந்த லைஃப் வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா நான் சொல்கிறேன், இப்போது எல்லாருக்கும் தனி வாழ்க்கை இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்குது. தனி வாழ்க்கை தனியாக இருக்கும், அவருடைய ஃபேமிலி, அவங்க மனைவி, பிள்ளைகள் தனியாக இருக்கும். இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸாக இருந்ததுன்னா அது மேனேஜர். இப்போ இவருடைய ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர், இயக்குனர் இப்படி இருப்பாங்க. இவருக்கு அசிஸ்டன்ட் கூட நிறைய பேர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, வந்து பிஆர்ஓக்கள் இருப்பாங்க, இதெல்லாம் வேறு. இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டும் மிங்கிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய வேலையை வந்து செய்யக்கூடியவங்க வந்து மேனேஜர் வேலையை வந்து யாராவது ரிலேஷன் பண்ணலாம்,
இவருடைய கால் ஷீட்லாம் பார்க்குறது வந்து அவங்க மாமியார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது தயாரிப்பாளர் யார் முடிவு பண்ணுறாங்க, கதை என்னன்றது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படி அதை தாண்டி வந்து எல்லாமே வந்து இவர் சினிமா சம்மந்தப்பட்ட அத்தனையுமே அவங்க மாமியார் தான் பண்ணுறாங்க. மாமியார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. யாரை கன்சல்ட் பண்ணுவாங்க? மகளை கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்படி அவருடைய படங்கள் தோல்வி வந்து ஏற்படுது. இன்னொரு பக்கம் அவருடைய கெரியருக்கு முதல் ஸ்டார்டிங்கில் இருந்தவங்க அந்த ஃபேமிலி. எந்த ஃபேமிலி? ஜெயமருடைய அப்பா, அண்ணன், அந்த ஃபேமிலி. இன்னொரு பக்கம் வந்து அவருடைய பட தோல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் காரணம். அப்போது இங்கே என்ன சிக்கலாகுது அப்படின்னா, 2 பேருக்கும் வெவ்வேறு தொடர்பு இருக்குன்றது அந்த ஆங்கிளில் இது வரைக்கும் இவங்களுடைய இந்த இதை வந்து விவாதிக்கப்படவே இல்லை. எப்படி சமந்தாவுக்கு சைதன்யாவுக்கு எப்படி வந்து விவாகரத்து நடந்ததோ, எந்த காரணங்களும் இல்லாமல் காரணங்கள் சொல்லப்படவே இல்லை. சமந்தாவுக்கு என்ன வந்து பிரச்சனை, ஹெல்த்து தான் பிரச்சனையா, இல்லை வேறு பிரச்சனையா, இல்லை அது வந்து சைதன்யாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லப்படலை. ஆனால் முதல் வந்து அறிவித்தது வந்து சமந்தா தான். ஆனால் அந்த சமந்தா அவங்க அறிவிச்சதும் ஒரு பெயின் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய அறிக்கையில் ஒரு பெயின். அதே மாதிரி இவருடைய அறிக்கையில் நம்ம பார்க்குறோம் கேட்டால் ஒரு பெயின் இருக்குது. என்னென்னா அங்கே சைதன்யா ஆண், இங்கே வந்து இவர் அறிவித்ததில் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து ஒரு பெண் அவங்க அறிவித்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயம் ரவி அறிவிக்கிறார். ஸோ அவங்க இன்னும் இவங்க தரப்புலேருந்து எந்த கடிதமும் வரல. ஆனால் அறிவிக்கிறவங்க வந்து முதல் அறிவிச்சதுனாலேயே வந்து அவங்களுக்கு உடன்பாடு இருக்குன்றத பொருள் எடுத்துக்கூடாது. அப்படி அர்த்தமாகாது. இவருடைய விஷயத்தில் நான் பார்க்குறேன்னு கேட்டால் வந்து இவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த அறிக்கையை விட்டுருக்கிறாரு. ஆனால் நிர்பந்தம், விவாகரத்து கொடுக்கணுன்றது ஒரு நிர்பந்தமாக அவருக்கு இருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா அந்த வரிகள் நான் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எனக்கு நெருக்கமானவர்களின் வந்து தனியுரிமைக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னை சார்ந்தவர்களின் நன்மைக்காகன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இவருக்காக அதை பண்ணலை. இவர் எனக்கு இன்னொரு துணை இருக்குது, இல்லை இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலான்னு இருக்கேன், என்னுடைய விருப்பப்படி என்னோடய வாழ இருக்கேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், அப்படியான தகவல் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இன்னொருத்தருக்காக சொல்லும்போதுன்னா இங்கே எல்லாருடைய வாழ்க்கையுமே இன்னொருத்தருக்காக தான் இருக்குது, இன்னொருத்தர் சார்ந்து தான் இருக்குது. அவங்களோட நன்மைக்காக நான் வந்து விலகிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான இது. அது வந்து லவர்ஸாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். அவர் டீசெண்டாக விலகி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ சமந்தா நாகச்சைத்தன்யாவுடைய டிவோர்ஸ் அறிக்கையாக இருக்கட்டும், இல்லை தனுஷ் ஐஸ்வர்யா அவனுடைய டிவோர்ஸ் அறிக்கையாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் சைந்தவியினுடைய அறிக்கையாக இருக்கட்டும், எல்லா தரப்புல இருந்தும் அறிவிக்கும் போது அதில் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிற மனமொத்து தான் பிரியறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் இவர் அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னாடியோ இல்லை 3 மாதங்களுக்கு முன்னாடியோ இவங்க 2 பேர் திருமண வாழ்வுல இருந்து பிரிய இருக்காங்கன்னும் போது அதுல ஆர்த்திக்கு விருப்பம் இல்லை, இவர் தான் டிவோர்ஸ் கேட்கிறாருங்கிற அப்படி ஒரு செய்திகள் எல்லாமும் இருந்தது. ஸோ இப்போ இவர் மட்டும் அந்த அறிக்கையை விட்டுருக்கிறது, விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது, இவர் தான் டிவோர்ஸ் கேட்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இவர் வந்து டிவோர்ஸ் கேட்கல, அவர் விலகுறன்னு தான் சொல்றாரு. என்னை சார்ந்தவர்களின் நல்ல வார்த்தையை நல்லா கவனிங்க. என்னை சார்ந்தவர்களின் நன்மைக்காகன்னு சொல்கிறார். சார்ந்தவர்கள்லாம் யாராக இருக்க முடியும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் உடனே அவங்க அப்பா அம்மாக்காக அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாகிடுச்சு, சரிங்களா? இவர் திருமண வாழ்க்கையை 15 வருஷம் இவர் வாழ்ந்துருக்கிறாரு. பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அப்பா அம்மாவுடைய நன்மைக்காகன்னு கிடையாது. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாமியாரோ வந்து அவங்களுக்காகலாம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் வயதாகிடுச்சு, அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்தது தான் தப்பு ஒன்று. இதை தாண்டி கேட்டால் சார்ந்தவர்னு அவர் யாரை சொல்கிறார்? 2வது என்னுடைய நெருக்கமானவர்கள் தனி உரிமைக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருடைய மனைவியை தான் சொல்கிறார். நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு பெயின் இருக்குது அவர் இந்த விலகலில். இப்போ வந்து மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வந்து இல்லை இந்த டைவர்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி நான் வந்து அவங்க கெரியரை பற்றி ஏதாவது சொல்லலாம். அவங்களுடைய தனிப்பட்ட அவருடைய இவர் வந்து இப்போது இவங்களே சொல்கிறேன் நான், இந்த அம்மா ஆர்த்தியே வந்து இல்லை எனக்கு வந்து அவருக்கு வேறு ஒருத்தரோட தொடர்பு இருக்குது, அல்லது வந்து இவங்களுக்கு வேறு ஏதாவது யாரிடமா தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான பேச்சுக்கள் இது வரைக்கும் வரவே இல்லை. நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களில் தனுஷ் ஐஸ்வர்யா இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட கதை வந்து நாரிச்சு, உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இணையத்துலேயும் நாரிச்சு, தனிப்பட்ட முறையில் அவரும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்கவே இல்லை. அது வெவ்வேறு விவாகரத்துக்கெல்லாம் வந்து தொடர்பு படுத்தி பேசுனாங்க தனுஷை. ஆனால் ஜெயம் ரவி அப்படி பேசலை. இது வரைக்கும் வந்து சினிமா கெரியரில் கூட இவ்வளோ ஒரு 15 வருஷம் நம்ம கூர்ந்து நோக்கிறோம். அவர் எந்த இடத்துலையும் வந்து ஒரு கெரியரில் வந்து அவருடைய வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ஒரு பெண்கள் தொடர்போ அல்லது கதாநாயகியோட கிசுகிசுக்கப்பட்ட மாதிரி ஏதாவது செய்தி நீங்கள் கேள்விப்பட்டால் சொல்லுங்கள். இல்லை, அவர் கிசுகிசுக்கப்பட்டதுன்னு கேட்டால் இந்த காதல் திருமணம், இது இவங்களதே காதல் திருமணம் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நடிகையோட இணைத்து கூட அவர் பேசப்படவே இல்லை. அதுக்காக நான் வந்து ஒரு குட் பர்சன் சொல்லி நான் ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்கறதா நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு விசாரிக்கும் போது பல பிஆர்ஓக்கிட்ட நான் பேசும்போது கூட அவருடைய பற்றி பேசும்போது ஒரு டீசெண்டான மனிதன் தான் சொல்கிறேன்.
அவர் வந்து ரொம்ப சாஃப்டான மனுஷன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பும் ப்ரைவேட் லைஃப்பும் ஒன்றா கலந்ததுனால இவருடைய அடுத்தடுத்த படங்கள் தோல்வியும் போது அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு சூழல் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கலாம் ஆர்த்திக்கு. அவங்க வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அதுக்கு போய் இவங்களுக்கு சொல்ல வேணுமா? பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு சரிவு ஏற்படும் போது பலரும் கூட வந்து தூண்டி விடுவாங்க, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதாக்கப்படலாம். 2 குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ நாங்கள் தான் இவர் கெரியரில் நாங்கள் வந்து சினிமாவில் நாங்கள் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தோம், இவங்கெல்லாம் தலையிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தோல்விக்கு காரணமே ஆர்த்தி தான் காரணம் அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அப்படி கூட சில பேச்சுக்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் காயப்பட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்போனா நான் அவங்ககிட்ட இருந்து விலகிறேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அப்படி தான். ஆனால் அவங்க வந்து நேரடியாக சொன்னாங்கன்னா நேரடியாக சொல்லலை, ஒரு சமிக்ஞைகள் நீங்கள் தான் இப்போ தான் இருக்க செல்லு இன்ஸ்டாகிராமில் வந்து நீக்கிட்டாங்க, இதை பிளாக் பண்ணிட்டாங்க, அதை பிளாக் பண்ணிட்டாங்க, ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிட்டாங்க, அவருடைய ரெக்வஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் சில சமிக்ஞைகள் இப்போலாம் வந்து ஒரு இப்போவும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் ஆர்த்தி ரவின்னு தானே அவங்களுடைய பேர் வச்சிருக்காங்க, மேரிட் டு ஜெயம் ரவி. அதுதான்மா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அங்கே கசப்புகள் வந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் வந்து இதை தாண்டி வேறு எதுவும் காரணம் இல்லையே. இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே பல கணவன் மனைவி பிரிவுக்கு காரணமேன்னு கேட்டிங்கன்னா 2 குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இது உண்மை. நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோத்தை பார்த்தே பேசிக்கூடிய கணவன் மனைவிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது சமூகத்தில், சினிமாவில் மட்டும் சொல்ல, சமூகத்திலே இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சோத்தை பார்த்து பேசுவாங்க, இவர் ஃப்ரிட்ஜை பார்த்து பேசுவார். இல்லை கடிதம் எழுதுறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போலாம் முன்னாடிலாம் கடிதம், இப்போலாம் செல்லு. சரிங்களா? ஒருத்தர் பேச மாட்டாங்க, செல்லில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பேசும், அப்பாவுக்காக பேசும், அம்மாவுக்காக. அப்பாவும் பேச மாட்டாங்க, நாம் தான் வந்து இவங்களை சொல்லணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா கேளு அப்படின்னா உடனே போய் கேட்டு வந்து பையன் சொல்லுவான். இப்படி பல குடும்பங்கள் இருக்குன்றாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து நேம சேர்த்து தான் போட்டுட்ருக்குறாங்க. ரைட்டுண்ணா, நேம சேர்த்துக்கு போடுறது பெரிய விஷயம் கிடையாதுமா. மனசு சேரணும்ல, பேரை சேர்த்துக்கிறதுல என்ன இருக்குது? மனதளவில் அங்கே பிரேக். அதனால தான் சொல்கிறேன், இங்கே மனசு வந்து கண்ணாடி மாதிரி மனசு. அது வந்து நீங்கள் உடைக்கூடாது. உடைச்சிட்டிங்கன்னா ஒட்டுறது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒட்டினாலும் தெரியும். நீங்கள் கண்ணாடி பார்த்துருப்பீங்க, என்னென்னவோ ஒட்டியிருப்பான், சேர்ந்தாப்புல இருக்கும், ஆனால் ஒட்டினது தெரியும், அந்த பிரேக் தெரியும். அதனால தான் சொல்லியிருக்கேன்னா ரொம்பவும் பக்குவமாக இருக்கும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த முடிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாமதமாக தான் இவங்க வந்து எடுத்துருக்குறாங்கன்னு தெரிய வருது. இங்கே நான் மீண்டும் கூட சொல்கிறேன், ஒரு உறவு, கணவன் மனைவி உறவுக்கு இறுக்கமாக இருக்கணும். இறுக்கமானா எந்த நேரமும் கட்டி பிடிச்சி இருக்கிறது கிடையாது. உறவு வந்து இறுக்கமாக இருக்குன்னு கேட்டால் இன்னொரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அது இன்னொரு மனிதர் யார் வேணால் இருக்கலாம். அது வந்து ஆர்த்தியோட அம்மாவாக இருக்கலாம், அல்லது வந்து ஜெயம்ரோடைய அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை இந்த சைடில் மாமியாராக இருக்கலாம், யாருன்னா. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த உறவு வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஒரு தோல்வின்றது ஒரு ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த பல தோல்விகளை கடந்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. அஜித் பார்க்காத தோல்வி கிடையாது, விஜய் படாத அவமானம் கிடையாது. ஸோ கரியரில் இவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார். சரிங்களா? அவர் ஆரம்ப கால படத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. நீங்கள் தனுஷை சொல்லுங்கள், இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள், குற்றச்சாட்டு. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லார் குடும்பத்துலேயும் வந்து ஒரு பேச்சுக்கள் வரும்னு கேட்டால் வந்து இதை சொன்ன உடனேன்னு கேட்டால் இது வந்து பொதுவாக நடிகை சொல்ல வேணாம், நடிகர்களுக்கு இவர் வந்து அவங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான செய்திகள் இது வரைக்கும் வரவே இல்லை. இவங்க டைவர்ஸ் அறிவித்த பிறகு கூட வரவே இல்லை. அப்போ இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து அவங்க மாமியார் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஜெயம் ரவியோட மாமியார், நான் விசாரித்த வரைக்கும் அதுதான். அவங்க தான் கதைகள் கேட்டிருக்கிறாங்கம்மா, இயக்குனர் யாருன்றதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுடைய என்ன சொன்ன இயக்கத்தில் தான் இவர் செயல்பட்டுருக்கிறார். அது ஒரு படங்கள் தோல்வி அடையும் போது, அடுத்தடுத்து படங்கள் தோல்வி அடையும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு யார் காரணம்? இவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டால் வந்து உங்களுடைய நடிப்பு காரணம் கூட இவங்க சொல்லியிருக்கலாம். ஏதாவது வார்த்தைகள் வரக்கூடியது தானே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொஃபஷனல். அதனால தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டால், இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இங்கே பல நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ரஜினிக்கு வந்து இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு வந்து அந்த என்ன சொன்னேன்னா அந்த ஒரு அவப்பேர், ஒரு விமர்சனத்துக்கு ரஜினி வந்து விமர்சனமே கிடையாது என்றைக்குமே. ஆனால் சில விமர்சனங்கள் எப்போ அவருக்கு ஆரம்பமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அரசியலுக்கு வராரு போகிறாரு அது சொன்னால் அது கிடையாது. லதா ரஜினிகாந்த் எப்போ உள்ளே நுழையிறாங்களோ, ரஜினிகாந்துடைய அவர் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து எப்போ உள்ளே நுழையிறாங்களோ, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரசிகர் மன்றத்தை வந்து எல்லாத்தையும் மேனேஜ் சத்யநாராயணன் ஒருத்தர் மேனேஜ் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து சில பேர் பண்ணாங்க. இன்றைக்கி யார் பண்ணுறாங்கன்னா முழுக்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் தான் பண்ணுறாங்க.
அவங்க வந்த பிறகு தான் அவங்களுடைய தலையீடுகள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பாபா படம் கூட நேரடியாக அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இருந்தது. சரிவுகள் அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் சுதாரிச்சிட்டார். அப்புறம் ஹெல்த் வைஸாக வீக் ஆனார். அது ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட வந்து அந்த ப்ரொஃபஷனல் எல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பெங்களூர் போகும்போது தலையில் முக்காடு போட்டு போனதை பார்த்தோம். சரிங்களா? எதுக்காகன்னா இங்கே ப்ரொஃபஷனல் லைஃப் தனியாக இருக்கணும், ப்ரைவேட் லைஃப் தனியாக இருந்ததுன்னா நடிகர்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் இது தனியாக வச்சுட்டு சினிமாவோட கரியர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும். அதுக்கு தனியாக பிஆர்ஓ இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்கிறாங்க, இயக்குனர் இருக்கிறார், தயாரிப்பாளர் இருக்கிறார், அது தனியாக போயிடணும். இதில் இவங்க வந்து குடும்பம் வந்து மிங்கிள் ஆகும்போது தான் இந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் அடுக்கப்படுது. அப்போ அடுக்கப்படுது ஒவ்வொருத்தருடைய வார்த்தை பரிமாற்றங்கள், உன்னால தான், என்னால் தான், நீ சரியில்லை, நான் சரியில்லை. இதுக்கு நடுவில் இன்னொரு குடும்பம் வரும் அந்த சைட்லேருந்து, நாங்கள் எப்படி ஆக்கியிருந்தோம் தெரியுமா ஜெயம் ரவியை, நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி வரும். குடும்பங்களுடைய தலையீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வரக்கூடாது. வந்தால் இப்படி தான் நடக்கும். ஆனால் அவருடைய நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அந்த ஆர்த்தி ரவின்னு அவங்க போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் சொன்னால் கூட ஜெயம் ரவியோட அந்த கடிதத்தில் நான் பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான அந்த 2-3 லைன் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஆர்த்தி தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலையே சார், அவங்க எந்த ஒரு அறிக்கையும் எப்போவுமே அது மாதிரி வராதுமா. அவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இப்போது நாகசைதன்யா ஏதாவது பேட்டி ஏதாவது கொடுத்தாரா சொல்லுங்கள்? இல்ல அவங்க நாங்க திருமண வாழ்வுல இருந்து நாங்க 2 பேரும் மனமொத்து பிரியறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை எதுவும் அவங்க சைடுல இருந்து வரலையா? அதுதான் நீங்க சொல்றீங்களே, இவங்க எல்லாருமே 2 தரப்புல பேசுறது இல்லை. இப்போ நானே சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சிலர் பேசலாம், ஒரு சிலர் பேச மாட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி அறிக்கை விட்ட உடனே கேட்டால் அவர் வந்து லாயர் நோட்டீஸ் அனுப்புவார், நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும், அவங்க பதில் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும் ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அப்படி இல்லை. பல பேர் அப்படி நடந்திருக்கு. பல டைவர்ஸ் நீங்கள் யார் நீங்கள் எடுத்துங்க, 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிக்கைலாம் விட மாட்டாங்க. ஒரு தரப்பில் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் எல்லா டைவர்ஸும் நீங்கள் எடுங்க, யாராவது ஒரு தரப்பில் சொல்லுவாங்க. அந்த ஒரு தரப்பில் சொல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இவராவது டீசெண்டாக ஒரு கடிதமே போட்டார். ஆனால் அவங்க வந்து மீடியாவுக்கே கொடுத்துட்டார். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இதை பற்றி பேசாமல் டைரெக்டாக நீதிமன்றம் போயிடுவாங்க. அங்கே 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வந்து தனுஷ் வந்து அறிவித்தார் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பெரியவன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ அறிக்கை விட்டாங்களா? ஊடகங்களே பேசப்பட்டது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவித்தாங்க, 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ முன்னாள் வந்து மனைவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, முன்னாள் கணவர் சொல்கிறாங்க. யார் அறிக்கை விட்டாங்க? தனுஷ் ஏதாவது வந்து அறிக்கை விட்டாரா? இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவருடைய ட்விட்டர் பக்கத்துலயும் ஒரு அறிக்கை விட்டாரு. அவங்களும் இல்லை, அதுதான் பெரிய போகிறதா வந்து சொன்னாங்கம்மா. அதே மாதிரி இவர் கூட சொல்லியிருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த போன்ற ஒரு கடிதங்கள் ஏதாவது வந்ததா பகிரங்கமாக? கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு கடிதம் வந்திருக்குல்ல. ட்விட்டரில் போகிறது வேறு, சரிங்களா, 2 பேரும் பெரியவன்னு சொல்லிட்டு போகிறது வேறு. ஆனால் இவ்வளோ நீண்ட ஒரு அறிக்கையாக ஒரு பெயின்ஃபுல் லைனை நம்ம பார்க்கல. சமந்தாவது நம்ம பார்த்தோம், அந்த அம்மாவோட அறிக்கையை நம்ம பார்த்தோம், அவங்க பேசின பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. அவங்கள்தான் ட்விட்டராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அந்த பெயின்ஃபுல் லைன் நம்ம பார்த்தோம். 2 பேரும் பிரியறதுன்றது வேறு, 2 லைனை சொல்லிட்டு போயிடலாம். 2 பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பிரியறது வேறு. பட் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக உள்ள வந்து சில காரணங்கள் சொல்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இது வந்து நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெயின்ஃபுல் லைன் பார்க்குறேன். அவருக்கு விருப்பம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, யார் வந்து இந்த மாதிரி விவாகரத்து விஷயத்தில் வந்து முதல்ல வந்து யார் வந்து முன் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்படி புரிஞ்சிக்காதீங்க. ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாங்க விவாகரத்து நான் பண்ணிடுறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு அதில் முழு விருப்பம் அப்படின்றதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. யார் வந்து முதல்ல அறிவிக்கிறாங்களோ நான் விலகிறேன் அப்படி சொன்னாலும் அவங்களுடைய அந்த அறிக்கையை படிக்கலனா கூட சொல்ல, யார் வந்து முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். யார் வந்து முதல்ல வந்து என்னுடைய மனைவி விட்டு நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எல்லாருடைய நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் உதாரணம் எடுத்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு முதல்ல அதில் விருப்பம் இருக்காது. ஆனால் ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் ஆகணும்னு இருக்குது, அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ அவர் சொல்கிறார் விலகிறேன்னு சொல்கிறார், பெரியறேன்னு சொல்லலை, நான் விலகிறேன் அப்படின்னா விலகி நான் வந்து வழிவிடுறேன்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம வழியில் நிற்கிறேன், நான் நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்கன்னா அப்படி விலகி நிற்கிறதுன்றது நீங்கள் போங்கன்றது. அப்படின்னா அவங்க என்ன கேட்டால் நான் ஒதுங்கிடுறேன், உனக்கு வழி விட்டுறேன் அப்படின்றது தான் பொருள்,
அதுல அவர் வந்து தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்றாரு. தனிப்பட்ட முடிவுனா அது அவர் எடுத்த இல்லை முடிவு. தனிப்பட்ட முடிவுனா சில பேர் இப்படி எடுத்துப்பாங்க. இப்போது பொதுவில் பேசுகிறவங்க இது வந்து அவர் எடுக்கலைங்க, அவங்க அப்பா வீட்டில் வந்து ஒரே ப்ரெஷரு, இல்லை அவங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ப்ரெஷரு, இப்படி சொல்லுவாங்க இல்லையா. இது நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முடிவு, என்னுடைய நானாக எடுத்த முடிவு இது, இதுக்கு வேறு யாரும் இந்த முடிவுக்கு காரணம் கிடையாது அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ரொம்ப டீசெண்டாக இருந்தது அந்த விவாகரத்து அறிக்கை. நான் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து அவருக்கு விருப்பம் இல்லைன்றது என்னால் 100% சொல்ல முடியும், அந்த வரிகளை வச்சு சொல்ல முடியும். ஆனால் பண்ணணுன்றது ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். அதனால் வந்து நான் யோசித்து எடுத்தேன்றார். பல முறை நான் யோசித்து எடுத்தேன். ஸோ அப்படின்னா வெயிட் பண்ணியிருக்கிறாரு தானே பொருள். இப்போது ஒருத்தர் பிடிக்கலமா விலகுனா பட்டுன்னு எடுத்துருவாங்க. வேறு ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுங்க, வேறு லிங்க்னா நான் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, வேறு நடிகையோட தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல எடுத்துருவாங்க. எத்தனையோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் வழக்குக்கே நான் வரும்போது ஜோடியாக வந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். கணவன் மனைவிக்கு வழக்கு நடக்கும், ஆனால் இன்னொரு பெண்ணோட வந்து அவர் வருவார், ஒரு நடிகர். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னொரு நடிகரோட வருவாங்க, இன்னொரு ஆணோட வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். இதே சென்னை வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலி கோர்ட்டில் நான் பார்த்துருக்குறேன். ஜோடியாக வந்துடலாம். ஆனால் வந்து விவாகரத்தை பொறுத்த வரைக்கும், இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் யோசித்து எடுக்கிறாரு. இப்போ வேற ஒரு தொடர்பு இருக்குது, தவறான தொடர்பு இருக்குது அவருக்கு, வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது இந்த அம்மாவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படியான செய்திகள் இது வரைக்கும் வரவே இல்லை. இதே நீங்கள் மற்ற விஷயத்தில் சொல்லுங்கள், இருக்குது, நம்ம பேசவே முடியாது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இவருக்கு வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையிலையும் பார்க்குறோம், ஒரு பெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 இடத்துல ஒரு பெயின்ஃபுல்லான லைன் தான். என்னென்னு கேட்டால் என்னுடைய நெருக்கமானவர்கள் தனி உரிமைக்காக, ப்ரைவசிக்காகன்னு சொல்கிறார். ஸோ இங்கே ப்ரைவசின்றது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு தனித்தனியாக பார்க்குறாங்களா, அதுதான் ரொம்ப கொடுமை. 2 பேருக்கும் சேர்ந்தது தான் ஒரே ஒரு ப்ரைவசி, அவங்க ஒரே ஒரு உரிமை தான் இருக்கணும், தனித்தனி உரிமை இருக்காது. அப்போ அங்கே கணவன் மனைவிக்குள்ளே அந்த கருத்து வேற்றுமையில் ஆல்ரெடி வந்து ஒரு பிளவு இருக்குன்றது தான் பொருள். தனித்தனியாக ப்ரைவசின்னு சொன்னாலே அப்போ அவங்க வந்து ஒன்றா சேர்றதுல அங்கே ஏதோ ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிரேக் இருக்க வந்து பார்த்தோன்னா சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை அவரே கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் விலகுறாங்க. இதில் பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான் பாதிக்கப்படும். அவருடைய லாஸ்டா அவரோட நடிப்பில் வெளியாகி இருந்த சைரன் படத்தை அவங்களுடைய மாமியார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் சம்பளம் பிரச்சனையில தான் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற. நான் மீண்டும் சொல்கிறேம்மா, நான் வந்து யாரையும் நடிகர்களை நான் வந்து சில பேர் அப்படி எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் நடிகைகளை கேவலமாக பேசுகிறேன், நடிகர்களை கருதுன்னு சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு அந்த மாதிரியான சத்தியம் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்படியான உள்நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக பேசுகிறது அவங்களுக்கு பார்வைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சில பேர் எடுத்து விடுறாங்க இஷ்டத்துக்கு, அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் நான் இருக்கிறத சொல்கிறேன். நான் காலையிலேருந்து நான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறேன், 2 பேருக்குமே எந்த விதமான தவறான தொடர்பு கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. நட்பு ரீதியாக இருக்கலாம், எவ்வளோ நண்பர்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் வேறு ஒரு பெண் தொடர்போ இல்லை பாலியல் ரீதியான தொடர்புலாம் வந்து வேறு அது காரணம் கிடையாது. இந்த காரணமே என்ன கேட்டினா அவங்க மாமியாருடைய தலையீடு, மாமியாரால் தான் இந்த விவாகரத்தே நடக்குது. அவங்க வந்து இவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உள்ளே வந்துடக்கூடாது. நீங்கள் தயாரிப்புலாம் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் அவங்கள வந்து முழுக்க இவருடைய சொந்த தயாரிப்பாக கூட இருக்கட்டும், அப்போ ஒரு இழப்பு வருதுன்னு சொன்னால் அந்த இழப்பை நீங்கள் தாங்கணும்ல, அந்த இழப்பை நீங்கள் தாங்கணும். அப்போ இன்றைக்கி இந்த படம் வச்சு இதெல்லாம் நடக்கும். அவர் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏற்றம் இறக்கம் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதுவாக இருந்துச்சு. இப்போ அங்கே ஒரு சில தோல்விகளை சந்திக்கிறாருன்னும் போது அப்போ நீங்கள் விட்டுட்டு விலகக்கூடாதுல்ல. எப்போ உங்களுக்கு வந்து கணவன், அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி எப்போ வந்து ஒரு கணவனுக்கு சரிவு ஏற்படுதோ அப்போ தாங்கி பிடிக்கணும். எப்போ சாஞ்சி விழுறனா அப்போ மனைவி தாங்கணும். அப்போ நீங்கள் வந்து விலகிறன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ சில வார்த்தைகள் வரதான் செய்யும், எங்கேருந்தாலும் வரும், எந்த மொழியிலும். சினிமா வட்டாரத்தில் வரும், அல்லது அவங்க சொந்த பந்தங்கள்லேருந்து வரும். இவங்க தான் வந்து படம் தயாரித்து வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு, நிறைய நஷ்டமாயிட்டார், கடன் ஆகிட்டார், இதெல்லாம் வரும். இது போன்ற வார்த்தைகள்லாம் வரும். இதெல்லாம் கடந்து வாழதானே கணவன் மனைவி. சொல்லுங்கள், 2 பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்காக வாழணும்ல. இப்போ 2 பேருமே இவருடைய அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்தவர்கள் நலன்கிறது மனைவி சொல்கிறாரு. ஆனால் பிள்ளைகளுடைய நலன், அவங்களுடைய நன்மை, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம், அப்போ கேள்வியாக தான் நிற்குது. அதை பற்றி யாருமே யோசிக்கல. ஆர்த்தியை யோசித்த மாதிரி தெரியல, ஜெயம் ரவியும் யோசித்த மாதிரி தெரியல. பணம் மட்டுமே வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்வழிப்படுத்தாதுமா. அப்பான்ற அந்த உறவுமுறை வேணும், அம்மான்ற உறவுமுறை வேணும். அந்த 2 உறவும் சேர்ந்து தான் வந்து பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தும். அப்பா மட்டுமே பண்ணிட முடியாது, அம்மா மட்டுமே பண்ணிட முடியாது. 2 உறவுகளும் வேணும். அம்மா அன்பை தான் கொடுக்க முடியும், அப்பா வந்து நல்ல வழிகாட்ட முடியும். நல்வழி காட்டுறதுக்கு வந்து அப்பா இல்லைன்னா ஒரு மோகனால் தான் வந்து ஜெயம் ரவி இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக நமக்கு தெரிகிறாரு. சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்கிட்டையும் ஒரு சண்டை இருக்குது எனக்கு.
இந்த டைவர்ஸ் ஆகிற அத்தனை நடிகைகிட்டே எனக்கு ஒரு சண்டை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை எதிர்காலம் பார்க்குறதில்ல. யாருமே யோசிக்கிறதே கிடையாது. டிவோர்ஸும் நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னொரு 5 வருஷம் போனால் வந்து ஒரு ஹீரோ ஆகிடும் ஒரு பிள்ளை. அவ்வளோ அழகாக இருக்கான். உங்களுக்கு அந்த அறிவே இல்லை. ஜெயம் ரவியும் சொல்கிறேன், ஆர்த்தியும் சொல்கிறேன். பிரச்சனை வரும், உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசினா சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தர் அன்பை இனி திணிக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிள்ளைகள் 15 வயசில் வந்து பிள்ளைகளே இருக்கான். 14 வயசில் பிள்ளை இருக்கான், முதல் பிள்ளை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து பேசலாம். மாமியார் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. படம் தயாரித்தாங்க, தோல்வி அடைச்சி முடிஞ்சிச்சு, தூக்கி போடுங்க. இந்த சைட்லையும் தூக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். ஆனால் இதை செய்கிறதில்லை. பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிள்ளைகளை பற்றி நினைக்கிறதே கிடையாது. கேட்டால் தாத்தா வளர்த்துறோன்றான் தனுஷ். எப்படி தாத்தா வளர்ப்பான்? அவருக்கே இன்னொரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேணும். அவரை கொண்டு போய் வந்து பாத்ரூமில் விடுறதுக்கும் வந்து டாய்லெட்டில் விடுறதுக்கும் ஹாலில் விடுறதுக்கும் அவர் எப்படி வளர்க்க முடியும் பிள்ளைகளை? வேணாம் சொல்லலாம், பேர பிள்ளைங்க வேணால் அவருக்கு அந்த வேலையை செய்யலாம். அப்போது இங்கே வந்து முதல்ல ஒரு விஷயம், இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்லம்மா. இப்போது பிள்ளைகள் பணம் கொடுத்துட்டா வளர்ந்துட முடியாது. பணம் கோடியாக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த தகப்பன்ற அந்த ஆதரவு வேணும் அந்த அந்த நல்வழிப்படுத்துறதுக்கு. சரிங்களா? அதை வந்து இந்த நடிகர்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இதனால தான் இந்த சண்டை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. டிவோர்ஸ் ஆகிற அத்தனை பேருமே நான் சொல்லுவேன்னு கேட்டால், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சகிச்சுட்டு வாழுங்களேன். இன்னும் என்ன வாழ்க்கைன்ற போது இப்போ நான் ஜெயம் ரவிக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவ்வளோதானே 2 பேருக்குமே. அப்போ இன்னொரு வாழ்க்கை நீங்கள் ஏதாவது ஏற்படுத்தி ஏதாவது பண்ண போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் இந்த முடிவு வந்து அவசரமான முடிவு. மாமியார் இன்னொரு 5 வருஷம் போனால் டிக்கெட் வாங்க போகுது, மேலே போகுது. அப்பாவும் அதே தான். அப்போ இங்கே சொந்த பந்தம்லாம் கிடையாது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை யாருக்குள்ளே இருக்குன்னு உங்கள் 2 பேருக்குள்ளே தான் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த 2 பேர் தாண்டிலாம் வேறு யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்களால நீங்கள் நோவர் பண்ணலாம், தள்ளி விட்டுறலாம், அவங்களாம். சரிங்களா? துரத்தி விட்டுறலாம். உங்கள் பிரச்சனை நீங்கள் 2 பேர் தான் தீர்க்கணும். இதுக்கு போயிட்டு ஒரு டைவர்ஸை பண்ணிவிட்டு இது ஒரு அறிக்கை விட்டுட்டு இதில் எவ்வளோ வழிகள் இருக்குது, இதோட போயிடுமா? நான் கேட்குறேன். அடிக்கடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வராதா? காதல் வாழ்க்கைன்ற அதுவும் நீங்கள் காதல் திருமணம், அரேஞ்சு மேரேஜ் கிடையாது. அப்போ நீங்கள் காதல் வாழ்க்கைனா நீங்கள் கடைசி வரைக்கும் பிரியக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் 2 பேரும் தாங்கி பிடிக்கணும். நீ பேரை மட்டும் ரவின்னு சேர்த்துனா எதுக்கு நீ ரவின்னு வச்சுட்டு இருக்கிற பேரை எடுக்க எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் நீக்கணும். இல்லை அந்த ரவியை நீக்க வேண்டியதானே? ஓ, சட்டப்படி டைவர்ஸ் ஆன பிறகு நீக்குவீங்களா? இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா, இங்கே பேரை நிற்கிறது, இன்ஸ்டாவில் நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. மனசுலேருந்து நீக்க முடியாது. நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு காதல் கணவன் மனைவினா மனசுலேருந்து நீக்கவே முடியாது. நீங்கள் நான் சொல்கிறேன், அவன் நீக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கான். நல்லா தெரியுது, அந்த அறிக்கையிலே தெரியுது. அவன் ஏமாத்துறான், உங்களை ஏமாத்துறான், என்ன ஏமாத்துறான், ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஏமாத்துறான். நல்லா தெரியுது. அவனால் முடியல. அதான் சொல்கிறான், என் நெருக்கமானவர்கள் தனி உரிமைக்காக, என்னை சார்ந்தவர்கள் நன்மைக்காக. உனக்கு எதுக்குடா? நீ டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணல. யார் நன்மை? நான் உன்னுடைய நன்மைன்னு சொல்லு. என்னுடைய நன்மை, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசதியான ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு இப்போ எப்படி நாகசைதி நான் பண்ணாமல் பாருங்கள், சம்மந்தாவை காட்டி விட்டுட்டு ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் கட்டிட்டான். அந்த மாதிரி நீ சொல்லு, நான் வேறு ஒரு லைஃப்பை பார்க்குறேன்னு. அப்போது அப்படிலாம் பார்க்குறேன்னா நீ இந்த மாதிரி அறிக்கை விட மாட்டேன். அப்போது உனக்கு இன்னும் கூட மனைவி மேலே ஒரு பிரியம் இருக்குது. அதை நீ உன் கடிதத்தில் நம்ம பார்க்குறோம். டீசெண்டாக ஒரு 4 லைனில் விட்டு போயிடுச்சு பிரகாஷ் மாதிரி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எதுக்கு என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய சார்ந்தவர்கள் நன்மைக்காக, தனி உரிமைக்காகலாம்? அப்போ உனக்கு வலி இருக்குதுன்னு அர்த்தம். பிரியறதுக்கு மனசு இல்லை, ஆனால் பிரியணுன்ற நிர்பந்தம், கட்டாயம். எதுக்கு இதை உட்காந்து பேசினா முடிஞ்சிடுச்சு. இந்த டைவர்ஸ் வந்து செல்லாதுமா நம்ம கோர்ட்டில். சமீப காலமாகவே நடிகர் நம்ம கோர்ட்டில் செல்லாது. இந்த டைவர்ஸ் நம்ம கோர்ட்டில் செல்லாது. நீதிமன்றம் வேணால் கொடுக்கட்டும். ஆனால் அவன் கடிதத்தில், ஜெயம் ரவி கடிதத்தில் கிளியராக தெரியுது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை உட்காந்து பேசினா முடிஞ்சிடும்ன்றேன். பெரியவங்க சரியில்லை. முதல்ல 2 குடும்பத்திலும் பெரியவங்க, ஆர்த்தி குடும்பத்திலும் சரியில்லை, இவன் குடும்பத்திலும் ஜெயம் ரவி குடும்பத்திலும் சரியில்லை. அந்த பெரியவங்க சரியாக இருந்தாங்கன்னா உட்காந்து பேசினாலும் முடிஞ்சிடுச்சு. இல்லை அவங்க யாருமே தேவையில்லை, இவங்க 2 பேர் மட்டுமே உட்காந்து பேசினாலும், 2 பிள்ளைங்களை உட்கார வச்சு பேசினாலும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு டைவர்ஸ் தான் அது. சமீப காலமாகவே நடிகர் நடிகைகளுடைய இந்த திருமண முறிவு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ஒரு ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு இல்லை, இது வந்து இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா. நான் வந்து ரொம்ப மனசு ரணமாயே சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்து நம்ம பிள்ளைங்க மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து மிஞ்சி என்ன பெரிய பிரச்சனை இருக்கும்? ஒன்று பொருளாதார பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பாலியல் ரீதியான பிரச்சனை இருக்கும். பாலியல் ரீதியாக பிரச்சனைன்னு கேட்டால் இங்கே 40 வயசுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் மகள் மாதிரி தான் இருந்தாலும் சொல்கிறேன், 40 வயசுக்கு மேலே ஒன்றும் பாலியல் ரீதியாக இவன் ஒன்றும் வேறு மாதிரி சொல்லுவேன், அது கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பாலியல் ரீதியானு கேட்டால் அது வந்து கேட்டால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
அது வந்து அது ஒன்றும் பெரிய ஆழமாக அதை எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து டைவர்ஸ் பண்ணும்போதே இவங்க அந்த வயதை கடந்துடுறானுங்க. சரிங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹேமா கமிட்டி வந்த பிறகு பல பேர் பல தொடர்போடு இருக்கிறானுங்க. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி அவ்வளோதான். அதை தாண்டி இவங்க வந்து பல பெண்கள் தொடர்பாக வச்சுக்கிறானுங்க. அந்த பாலியல் ரீதியாக அவங்க சம்மதிக்கிறவங்க பாடு, இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறவங்க பாடு, அதை அக்செப்ட் பண்ணுறவங்க விஷயம். அக்செப்ட் பண்ணாமல் போகணும் தான் இப்போ பல பிரச்சனை நாறிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் கேரளா சினிமா. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறவங்க இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு போகுது. இதை தாண்டி வந்து நீங்கள் கேட்குறீங்களா அந்த டைவர்ஸ் பண்ணுறது போது என்ன கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை முறை வந்து சதஞ்சு போகுது. அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்குது. இதை வந்து பல முறை நான் சொல்கிறேன். இங்கே டிவோர்ஸ் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை முறை வந்து இங்கே வந்து சந்திச்சு போகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடிகர்களே அப்படி தான்ப்பா, ஒரு கல்யாணம் பண்ணிப்பானுங்க, நாளைக்கே முடியலன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவானுங்க. அப்படியான ஒரு இது இருக்குது. இதுக்கு மூத்த நடிகைகளே பல தவறான உதாரணங்களாக ஆயிட்டாங்க. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணு, அப்படியே அவனை பண்ணு இவனை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தரே 4 கல்யாணம் பண்ணவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மீடியா முன்னாடி வந்துட்டு. எனக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன்னு கேட்டேன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டைவர்ஸ் பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்காத அளவுக்காவது நீங்கள் நடந்துங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி உங்களை வந்து ஒருத்தரோட தான் வந்து விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து திணிக்கிறதுக்காக நான் சொல்ல, அதுக்காக நான் சொல்ல. நீங்கள் விருப்பப்படாத ஒரு விரும்பிய வாழ்க்கை தான் இடையில் உங்களுக்கு விருப்பப்படாமல் போனாலும் கூட சகிச்சுட்டுக்கு வாழுங்கன்னு சொல்கிறேன். காரணம் கேட்டால் பிள்ளைகளுக்காகன்னு சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக. ஆனால் வந்து நீங்கள் வந்து தவறான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்குது தெரியுமாம்மா? நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா, எந்த தாய் தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் சொத்து கொடுங்க, பணம் கொடுக்குறீங்க, படிப்பு கொடுங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரெண்டாவது. உங்கள் பணத்தை வச்சு இதெல்லாம் கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதை பண்ணுறேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக சொல்லிக்க முடியல அந்த பிள்ளைகளால். இது எங்கள் அம்மா ஒழுக்கமானவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்க வேண்டாம். சமூகத்தில் வந்து ஒரு 4 வார்த்தைகள் வந்து விழும்போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து நீங்கள் நல்ல படிப்பு கூட கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்து, ஆனால் சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்களை மையப்படுத்தி ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு எவ்வளோ ரணமாகும் தெரியுமா? அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும், அந்த வலியை சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் மனசில். உங்கள் அம்மா வந்து இப்படிப்பட்டவங்க, இல்லை உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க நெஞ்சில் வந்து விழும் பாருங்க. அது நீங்கள் என்ன பணம் கொடுத்து பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன கல்வி கொடுத்து பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ நீங்கள் தங்க ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து தங்க தட்டிலே நீங்கள் சாப்பாடு போட்டோம், என்ன பலன்? ஆனால் அடி விழுது இல்லை மனசில். இவங்க அம்மா அப்படிப்பட்டவ, இவங்க அப்பா அப்படிங்க. நீங்கள் ஏன் நடிகர்கள் மட்டும் ஏன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் இந்த ஹேமா கமிட்டி வந்து இந்த நடிகைகள்லாம் இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பேசப்படுது. அந்த பேச்சையும் கூட நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க. அதை யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் பேசுனா என்ன? அதுவும் உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ரோகிணி பேசுகிறாங்க நேற்றுக்கு கேட்டால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே தீர்க்கப்படும். என்ன தீர்க்க முடியும்? ஒருத்தன் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நுழைஞ்சு அத்துமீறி வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கப்படுத்துகிறான். அதை நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தீர்ப்பு என்ன சொல்கிறீங்கன்னா 5 வருஷம் வந்து அவருக்கு தடை விதிப்பீங்க. 6வது வருஷம் நடிப்பான்ல, 6வது வருஷம் நடிப்பாங்க. 5 வருஷம் வந்து எங்கன்னா பிக்னிக் போய்ட்டு வரான், ஃபாரின் போய்ட்டு அமெரிக்கா போய்ட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதில் என்ன தீர்வு இருக்குது? அப்போ இங்கே சட்டமும் நீதியும் தேவை, நடிகைகளுக்கு பாதுகாப்புக்காக வேணும். அந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் ரீதியான இந்த பிரச்சனையினால் அல்லது பணம் பொருளாதாரம், இப்போ இவருக்கு இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்காங்க, 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க, ரைட், ஓகே. ஆனால் தனுஷுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை வந்து ஜெயம் ரவிக்கு இருக்கிறதா தெரியல, இது வரைக்கும் தெரியல. இனிமேல் தெரிஞ்சால் நான் பொறுப்பில்லை. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னு கேட்டால் பொருளாதாரம். அப்போது பாலியல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியாக கேட்டால் தோல்வி, அடுத்தடுத்து தோல்வி. அந்த தோல்வியை தாங்க முடியல. ஒரு கேப் விழுது, படங்கள் சரியாக போகலை, தயாரிப்பில் இவ்வளோ நஷ்டம். ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா லாபம் வரும்போது கொண்டாடினீங்க, புகழ் வரும்போது கொண்டாடினீங்க. ஆனால் அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா கீழே குறையுது அல்லது வந்து பொருளாதாரம் வந்து சரியுதுன்னும் போது உடனே வந்து நீ தான் காரணம், நான் தான் காரணம், அந்த சிக்கல் வருது. 2 தரப்புலையும் வரக்கூடாது இல்லை. அதனால் இதுதான் காரணம், இந்த 2 தான் காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த 2 காரணங்கள்லையுமே வந்து கேட்டிங்கன்னா பாதிக்கப்படுறது, மீண்டும் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லலை, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. 2 பிள்ளைகளுக்காக ஒருத்தர் பேச முடியும்னா ஒரு வாரம் 10 நாள், 1 மாதம், 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷம், 2 வருஷம் இல்லை, 3 வருஷம், 5 வருஷம் பேசாமல் இருக்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
இவர் சொல்கிறது சரின்னு சொல்லுவாங்க. சவுத்தை பார்த்து பேசுகிற அம்மா இருக்குது, ஃப்ரிட்ஜை பார்த்து பேசுகிற அப்பா இருக்கிறான். ஆனால் அவங்களாம் ஒரே வீட்டில் வாழுறாங்க. ஏன்? பிள்ளைகளுக்காக. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றிம்மா.